அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கணக்கு 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். எனில் கட்டிடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையேயான தொலைவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டிடம் எடுத்துக்கிறோம், அதோட உயரம் 20 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். தரையில் ஒரு பந்து இருக்கு. இப்போ என்ன பண்றாரு? கட்டிடத்தினுடைய உச்சியிலிருந்து பந்தை கீழ் நோக்கி பார்க்கிறார். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இறக்க கோணம், த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எவ்வளோ டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு? 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி இறக்க கோணமும் ஏற்ற கோணமும் சமமாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஏற்ற கோணம் 60 டிகிரியாக மாறி நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் டீட்டா எவ்வளோ? 60 டிகிரி. இப்போ நம்ம வெர்டெக்ஸ் பேர் கொடுத்துருக்குறோம் ஏபிசின்னு கூட. அப்போ டீட்டா வந்து 60 டிகிரி. அதுக்கு நான் ஆப்போசிட் சைடு ஏபி வந்து 20 மீட்டர். தட் இஸ் அ ஹைட் ஆஃப் த பில்டிங். அட்ஜசன்ட் சைடு இஸ் பிசி. ஹைபோட்டெனியூஸ் இஸ் ஏசி. என்ன கேட்டிருக்கிறாங்க? கட்டடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையான தொலைவு, தட் இஸ் டீட்டாவினுடைய அட்ஜசன்ட் சைட் கேட்டிருக்காங்க, பிசி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி? tan 60 is AB by BC. tan 60 வேல்யூ √3, that is equal to AB என்ற இடத்துல நம்ம 20 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், divided by BC. unknown வேல்யூ BC, ஸோ BC அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும்? 20 by √3 வந்துடும். BC is equal to 20 by √3. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சொன்னது போல் 20 by √3 into √3 by √3 போடுறோம். ஸோ 20 √3 by 3ன்னு கிடச்சது. எப்படி கிடச்சது? 20 into √3 20 √3 √3 into √3 3. 23ஆல் கட் பண்ணோம்னா நமக்கு டெசிமல் வேல்யூ கிடைக்குது. 6.67 கிடைக்குது. இன்ட்டு √3 வேல்யூ 1.732. ஸோ இஃப் யூ மல்டிப்ளை மீன்ஸ் we are getting 11.55 மீட்டர். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பால் அண்ட் த பேஸ் ஆஃப் த பில்டிங். கட்டிடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையான தொலைவு 11.55 மீட்டர். ஒரு எளிமையான கணக்கு. நல்லா நன்கு புரிந்ததா மாணவர்களே? நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த கணக்குக்குள்ளே போகலாம். 2 கட்டிடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்குள்ள இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். முதல் கட்டிடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் இரண்டாவது கட்டிடத்தின் உயரத்தை காண்க. அப்போ 2 பில்டிங் எடுத்துக்கிறோம், ரெண்டும் பேரலாக இருக்குது. ஒரு டாலஸ்ட் பில்டிங் எடுத்துருக்குறோம், இன்னொன்று ஒரு ஸ்மால் பில்டிங் எடுத்துருக்குறோம். இந்த ஸ்மால் பில்டிங்கோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் முதல் கட்டடத்தோட உயரம் 60 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இவ்விரு கட்டடங்களுக்கு இடையான தொலைவு 140 மீட்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? பேரலன்றதுனால அடிப்பகுதியில் 140 மீட்டர் தொலைவு இருந்தாலும் அது மேல் பகுதியில் என்னவாக தான் இருக்கும்? 140 மீட்டர் தொலைவில் தான் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுறாரு? இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 30 டிகிரி. அப்போ இறக்க கோணமும் ஏற்ற கோணமும் சமமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? செங்கோண முக்கோணம் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. அப்போ இந்த செங்கோண முக்கோணம் ஏபிசியில் டீட்டா 30 டிகிரி. டீட்டாக்கு ஆப்போசிட் சைட் we don't know, but adjacent side is 140 meter. That is given. இப்போ என்ன triangle ABC? tan 30 degree is equal to BC by AB. Tan 30 degree value is what? Yes, very good. 1 by √3. That is equal to BC by AB is what? 140. So we don't know the value of BC. So 140 by √3. So rationalize the denominator. 140 by √3 into √3 by √3. 140 √3 divided by √3 into √3 3. அப்போ 140 by √3 தான் பிசியோட வேல்யூ கிடைச்சிருக்கு. அந்த 140 by √3 என்பதை மேலும் கீழும் பகுதியிலும் தொகுதியிலும் √3ஆலேயே நாம் பெருக்கிறோம். எகெயின் 140 by √3 என்று கிடைச்சதை மேலும் கீழும் √3ஆலே மேலும் கீழும், அதாவது பகுதியிலும் தொகுதியிலும் பெருக்குகிறோம். அப்போ 140 √3 by 3. எதுக்காக? சிம்பிளிஃபையாக சம்மை சால்வ் பண்ணுறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 140 √3 by 3 கிடைச்சது. அதை நம்ம கட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள்? 46.67 கிடைக்குது. இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732.
இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 80.83 மீட்டர், தட் இஸ் பிசி. இப்போ பிசின்றது எது? இரண்டாவது கட்டிடத்தினுடைய உச்சியிலிருந்து பி வரையிலும், அதாவது சியிலிருந்து பி வரையிலும் கிடைக்கக்கூடிய அளவு 80.83 மீட்டர். ஆனால் கேள்வி கேட்பது என்ன? இரண்டாவது கட்டிடத்தினுடைய மொத்த உயரம் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஒரு பகுதி கிடச்சிருச்சு 80.83ன்னு. இப்போ இன்னொரு பகுதி வேணும். அப்போ இன்னொரு பகுதி உங்களுக்கு எங்கே குழு இருக்கே, எப்படி? எஸ் ப்ளஸ் 60. அந்த முதல் கட்டடத்தின் உயரத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெரி குட். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 140.83 மீட்டர். தட் இஸ் த ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 140.83 மீட்டர். புரிஞ்சுதா மாணவர்களே? இதுக்கு முன்பு பார்த்த கணக்காக இருந்தாலும் சரி, இந்த கணக்கும் இருந்தாலும் சரி, 2 கட்டிடங்களை கொடுத்து அதன் மூலம் நாம் தெரியாத ஒரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்குக்குள் செல்வோமா? அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம அடுத்து ஒரு முக்கியமான கணக்கை பார்க்க இருக்கிறோம். ஒரு இம்பார்ட்டண்டான சம். ஒருவர் கோபுரத்திலிருந்து விலகி கடலில் சென்று கொண்டிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். இப்போ இந்த இடத்துல எதை சொல்கிறோம்? லைட் ஹவுஸ் சொல்கிறாங்க. கலங்கரை விளக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. கோபுரத்தின் அடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும் பொழுது படகை அவர் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். 10 வினாடிகள் கழித்து, இப்போ 10 வினாடி கழிச்சது அப்படின்னா படகு மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. போட் வந்து நைட்டுக்கு மூவ் ஆகிட்டே தானே இருக்குது. அப்போ ஆஃப்டர் 10 செகண்ட்ஸில் இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகிருக்கும். கடலில் வேற ஒரு இடத்துல நோக்கி போயிருக்கும். அப்போ திரும்பவும் பார்க்குறாரு. அந்த லைட் ஹவுஸினுடைய டாப்பில் இருந்து பார்க்குறப்ப அப்போ இறக்க கோணம், த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னவா இருக்குது? 45 டிகிரி இருக்குது. அப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப 60 டிகிரியாக இருந்தது. ஒரு 10 செகண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு இல்லையா போட்டு. மூவ் ஆன பின்னாடி அதே போட்டை திரும்ப பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரியாக மாறிடுது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, போட் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, படகு என்ன வேகத்தில் போயிட்டுருக்கு? இதான் கொஷின். பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு லைட் ஹவுஸ் எடுத்துக்கிறோம், ஒரு போட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோணம் 60 டிகிரி. அப்போ ஏற்ற கோணமும் 60 டிகிரியாக இருக்கும். அந்த டவரில் இருந்து அந்த போட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 200 மீட்டர். அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்போ ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் திரும்ப போட் என்ன இருக்கும்? மூவ் ஆகி வேற ஒரு பிளேஸ் போயிடுச்சு. இப்போ டவரில் டாப்ல இருந்து நம்ம பார்க்குறப்ப கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து, கோபுரத்தின் உச்சியிலிருந்து படகை பார்க்கும் பொழுது இறக்க கோணம் 45 டிகிரி. அப்போ ஏற்ற கோணம் 45 டிகிரி. அப்போ இப்போ பாருங்கள், நமக்கு 2 முக்கோணம் கிடைக்க போகுது. 2 செங்கோண முக்கோணம் நமக்கு கிடைக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, θ is 60 டிகிரி, ஆப்போசிட் சைடு இஸ் ஏபி, அட்ஜசன்ட் சைடு பிசி is 200 மீட்டர். அப்போ tan 60 டிகிரி is equal to AB by BC. tan 60 வேல்யூ உங்களுக்கு தெரியும், √3 is equal to AB by BC ஓட வேல்யூ என்ன? 200. Then AB is equal to unknown value, AB is equal to 200 into √3, 200 √3. அப்போ AB கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிச்சோம், கோபுரத்தினுடைய உயரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், 200 √3. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? இன் ட்ரையாங்கிள் ஏபிடின்னு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஏபிடி அப்படின்னு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, படகு என்ன வேகத்தில் போகுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, படகு முதல்ல இருந்த இடம் சி, இப்போ இருக்கக்கூடிய இடம் டி. அந்த சியிலிருந்து டி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு எவ்வளோ ஸ்பீடு நம்ம சொல்லிட முடியும். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் டி. ரைட், கம் ஹியர். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடியில் tan 45 degree is equal to opposite side by adjacent side, that is AB by BD. இப்போ தான் AB வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ 1 is equal to AB by BD, 1 is equal to 200 √3 by BD. அதை எப்படி எழுதலாம்? BC plus CD. அந்த BCக்கு பதிலாக எதாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், 200 plus CD. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்குது? 200 plus CD is equal to 200 and √3. இப்போ அன்னோன் வேல்யூ என்ன? CD. அப்போ 200 √3 minus 200. அடுத்து 200 √3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், பண்ணி -200 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கிது? 146.4 மீட்டர். 200 √3 மல்டிப்ளை பண்ணி 200 மைனஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம கிடைக்கிறது 146.4 மீட்டர்.
அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு சியிலேருந்து டி வரைக்கும் 146.4 மீட்டர். எவ்வளோ செகண்ட்ஸில்? 10 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகிருக்கு. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு கேட்குறாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு 10 வினாடிக்கு இத்தனை மீட்டர், தட் இஸ் 10 வினாடிக்கு 146.4 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஆனால் கொஷின் கேட்டிருக்கிறது என்ன கேட்குறாங்க? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் ஆயிருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ ஸ்பீட் பர் செகண்ட். அப்போ என்ன பண்ணுறேன்? டெசிமல் பாயிண்ட்டை ஒரு டிஜிட் தள்ளி வைக்கிறப்போ 14.64 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இப்போ நம்ம கிடைச்சது பாருங்கள், முன்னாடி கிடைச்ச டிஸ்டன்ஸ் 146.4 மீட்டர் 10 வினாடியில். அதை நம்ம எதுக்கு மாற்றிக்கிறேன்? இப்போ ஒரு வினாடிக்கு மாற்றிக்கிறேன். அப்போ ஒரு வினாடியில் 14.64 மீட்டர். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 14.64 இன்ட்டு 3600. ஏன் 3600 போட்டிருக்கிறோம்? ஹவருக்கு மாத்திரம். அப்புறம் கிலோமீட்டரில் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை 1000. அப்போ என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், 14.64 இன்ட்டு 3600 இஸ் ஹோல் டிவைடட் பை 1000. ஏன் 1000 போட்டிருக்கிறோம்? மீட்டரில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம கிலோமீட்டருக்கு மாத்திரம். ஏன் 3600 போட்டிருக்கிறோம்? ஹவரில் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிடைச்சது ஸ்பீட் பர் செகண்ட் 14.64. அப்போ 14.64 இன்ட்டு 3600 இஸ் ஹோல் டிவைடட் பை 1000. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக போடணும். இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக போட்டு எளிமையாக போட்டு வந்துடுவீங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போடணும். அப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 52.704 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 ஹவருக்கு 52.70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட் போயிட்டுருக்கு. நன்கு புரிந்ததா மாணவர்களே? இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்குக்குள்ளே போடுவோமா? அன்புக்கினிய மாணவர்களே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள 2 கப்பல்கள் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. அப்போ நம்ம லைட் ஹவுஸினுடைய டவர்லேருந்து 2 பக்கமும் லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி 2 ஷிப் இருக்குது. அந்த ரெண்டையுமே 30 டிகிரி 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. கலங்கரை விளக்கத்தின் உயரம் h மீட்டர் கொடுத்துட்டாங்க. இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன. ரைட். இனி 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவை 4h/√3 மீட்டர் என நிரூபிக்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு கலங்கரை விளக்கம் கொடுத்துருக்கிறேன். 2 பக்கத்திலும் கலங்கரை விளக்கத்தினுடைய இரு புறங்களிலும் 2 கப்பல்கள் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. முதல் கப்பலை வந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலேருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறோம். அடுத்த கப்பலை 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்க போது, இறக்க கோணமும் ஏற்ற கோணமும் சமம். அப்போ 30 இருந்தால் இறக்க கோணம் 30 இருந்தால் ஏற்ற கோணமும் 30 டிகிரியாக இருக்கும். அதே போல் 60 டிகிரி இறக்க கோணமாக இருந்தால் ஏற்ற கோணமும் 60 டிகிரியாக இருக்கும். அப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 செங்கோண முக்கோணம் கிடச்சிருக்கு. we are getting 2 right angle triangle, that is what ABC, and then another triangle ABD. இதில் என்ன கேட்டிருக்காங்க? 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. அப்போ we have to find the distance between C and D. Cன்ற கப்பலுக்கும் Dன்ற கப்பலுக்கும் இடைப்பட்ட தொலைவை நாம் பார்க்க வேண்டும், காண வேண்டும். In right angle triangle ABC, first right angle triangle எடுத்துக்கலாம் ABC. Tan 30 degree is equal to opposite side by adjacent side AB by BC. Tan 30 degree is value is what? 1/√3. நம்ம அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஏபியோட வேல்யூ நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏபியோட வேல்யூ என்ன? H. அது ஆல்ரெடி கிவன் கொடுத்துருக்காங்க. கலங்கரை விளக்கத்தோட உயரம் H கொடுத்துருக்காங்க பை BC. இப்போ நம்ம தெரியாத வேல்யூ என்ன? BC. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 × BC BC, H × √3 H√3. அப்போ BCயோட வேல்யூ H√3. அதாவது கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதிக்கும் முதல் கப்பலான Cக்கும் இடையான தொலைவு H√3. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ABD. In this right angle triangle ABD, tan 60 டிகிரியோட வேல்யூ is equal to
opposite side by adjacent side, that is AB by BD. Tan 60 degree is what? Root 3. உங்களுக்கு தெரியும். That is equal to AB ஓடது H கொடுத்துருக்காங்க by BD. இப்போ தெரியா unknown value BD. இப்போ BD is equal to H by root 3. அப்போ கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதிக்கும் இரண்டாவது கப்பலான D வரையிலும் இடையிலான தொலைவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது H by root 3. அப்போ என்ன பண்ணுறோம்? CD தான் நமக்கு வேணும். அதாவது இரண்டு கப்பலுக்கு இடைப்பட்ட தொலைவு வேணும். அதனால் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதியிலிருந்து முதல் கப்பலுக்கு இடையான தொலைவையும், அதேபோல் டவரோட பாட்டம்லேருந்து செகண்ட் ஷிப்பினுடைய வரையிலான டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். H root 3 ப்ளஸ் H by root 3. இப்போ root 3 LCM எடுத்துக்கிறோம். அப்போ H root 3 into root 3, அப்போ என்ன ஆயிரும்? அது 3H மாறிடும் ப்ளஸ் H. H root 3 into root 3, ஏன்னா root 3 into root 3 3, அப்போ 3H plus H by root 3, that is equal to 4H by root 3 meter. That is the distance between two ships. இரண்டு கப்பலுக்கு இடையான தொலைவு. இதைத்தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம நிரூபிச்சிடும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். மாணவர்களே, சம பாருங்க. cosecant theta plus cot theta is equal to P. Then prove that cos theta is equal to P square minus 1 divided by P square plus 1. சரி, எப்படி ப்ரூவ் பண்ணலாம் வாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு ஐடென்டி தெரியும். என்னது? 1 plus cot square theta is equal to cosecant square theta. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ இதில் என்ன எழுதலாம்? cosecant square theta minus cot square theta that is equal to 1 எழுதலாமா? என்ன பண்ணியிருக்கேன்? இந்த cot square thetaவை மைனஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். அப்போ cosecant square theta minus cot square theta is equal to 1. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மேட்டில் எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக? அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மில் எழுதலாமா? அப்போ எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? எஸ், cosecant தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இன்ட்டு cosecant தீட்டா minus cot theta that is equal to 1. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? இந்த cosecant theta minus cot thetaவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். is equal to 1. இந்த இன்டூவில் இருக்கு இல்லையா cosecant theta plus cot theta, அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரப்போ அது என்ன ஆயிடுது? டினாமினேட்டரில் டிவிஷனாக மாறிடுது. 1 by, இப்போ நான் என்ன எழுதுறேன்? இந்த cosecant theta plus cot thetaக்கு பதிலாக எதை அப்ளை பண்ணுறேன்? that is equal to P. அப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. cosecant theta minus cot theta is equal to 1 by P. அப்போ பாருங்கள், given cosecant theta plus cot theta is equal to P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம்? cosecant theta minus cot thetaனா அது 1 by P அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். givenல இருக்கிறத that is cosecant theta plus cot theta is equal to P givenல இருக்கு இல்லையா, இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 1ஐயும் 2வையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த 1ஐயும் 2வையும் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், cosecant theta plus cot theta is equal to P. cosecant theta minus cot theta is equal to 1 by P. இப்போ என்ன ஆயிரும்? cot theta minus cot theta கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 cosecant theta is equal to P plus 1 by P. இது எப்படி எழுதலாம்? P ஸ்கொயர் plus 1 by Pன்னு நம்ம எழுதலாம். எல்சிஎம் எடுக்கிறப்ப P ஸ்கொயர் plus 1 by Pன்னு எழுதலாம். சரி, இப்போ அடுத்தது பாருங்கள், 1 minus 2 போடுறேன். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2வை மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி எழுதுவேன்? cosecant theta plus cot theta that is equal to P. cosecant theta minus cot theta is equal to 1 by P. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோமா? அப்போ மைனஸ், சைன் சேஞ்ச் பண்ணுங்க, ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ cosecant theta மைனஸ் cosecant theta என்ன ஆயிரும்? கேன்சல். ப்ளஸ் cot theta ப்ளஸ் cot theta 2 cot theta that is equal to P minus 1 by P. இது எல்சிஎம் எடுங்க, P வருமா? அப்போ P ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒன்று 2 cosecant theta is equal to P ஸ்கொயர் ப்ளஸ் 1 by P. அடுத்த ரிசல்ட் 2 cot theta is equal to P ஸ்கொயர் மைனஸ் 1 by P அப்படின்னு கிடச்சிருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 cot thetaவை
2 கொசிகன் தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இப்போ இதை கூட நீங்கள் ஈக்குவேஷன் மாதிரி கூட போட்டுக்கலாம். தட் இஸ் இது ஈக்குவேஷன் நம்பர் 3, ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு போட்டோம்னா நான் என்ன பண்ணுறேன், 4 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 cot லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 cot theta டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 cosecant theta இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p டிவைடட் பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை p. இதில் சந்தேகம் இல்லையே, பாருங்கள். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன், இதை 4ன்னு எடுத்துக்கிறேன். 4 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 4 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 2 cot theta டிவைடட் பை 2 cosecant theta left hand side, right hand side p square minus 1 by p divided by p square plus 1 by p. இப்போ என்ன ஆகுது, p கேன்சல் ஆயிடுது. இங்கே பாருங்க 2 2 கேன்சல் ஆயிரும். cot theta by cosecant theta என்னவா இருக்கும், that is cot theta என்ன எழுதலாம், cos theta by sin theta எழுதுவோம். இன்டூ இங்கே என்னவா இருக்கும் 1 by sin theta, அது ரெசிப்ரோக்கல் மாறப்ப sin theta by 1 மாறுமா. இப்போ sin theta sin theta கேன்சல் ஆகி இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, cos theta இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த சமுக்குள்ளே போகலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்குற கணக்கு ஷோ தட் 1 plus tan square a divided by 1 plus cot square a that is equal to 1 minus tan a by 1 minus cot a the whole square. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது 1 plus tan square a by 1 plus cot square a. இப்போ என்ன பண்ணுறேன், 1 plus tan square a எந்த சேஞ்சும் பண்ணல, பை 1 plus cot square a எப்படி எழுதலாம், 1 by tan square a அப்படின்னு எழுதலாம். cot square a எப்படி எழுதலாம், 1 by tan square a. சரிங்களா? ஏன்னா tan thetaவோட ரெசிப்ரோக்கல் cot theta, cot theta ரெசிப்ரோக்கல் tan theta உங்களுக்கு தெரியும். ஸோ 1 by tan square a. இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் 1 plus tan square a நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த 1 plus 1 by tan square a எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கு இல்லையா, ஸோ 1 into tan square a எல்சிஎம் எடுக்கிறப்ப tan square a into 1 tan square a plus 1 into 1 1. ரைட். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம் எளிமையாக, 1 plus tan square a இங்கேயும் 1 plus tan square a இது 1 plus tan square இங்கே tan square a plus 1 ரெண்டு ஒன்று தான். ஸோ ரெண்டு என்ன ஆயிடுது, நமக்கு கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்குது, tan square a, அதை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை எடுத்து கொண்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி tan square a ன்னு வச்சுட்டோம். ரைட். இப்போ RHS பாருங்கள், 1 minus tan a divided by 1 minus cot a that is whole square கொடுத்துருக்காங்களா. சரி, இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், 1 minus tan a அப்படியே வச்சுக்கலாம், 1 minus cot a 1 by tan a ன்னு வச்சுக்கலாம், the whole square. இப்போ 1 minus tan a minus 1 by tan a. இங்கே எப்படி பண்ணோம், அதே போலவே எல்சிஎம் எடுத்துருக்குறோம். 1 minus tan a நியூமரேட்டரில் அப்படியே எழுதிட்டோம். கீழே பாருங்கள், டினாமினேட்டரில் 1 minus 1 by tan a எல்சிஎம் எடுக்கிறப்ப tan a into 1 tan a மைனஸ் கீழே இங்கே 1 இருக்கு இல்லையா, 1 into 1 1, அப்போ tan a minus 1 by tan a. இப்போ 1 minus tan a tan a minus 1 கேன்சல் ஆகுமானா கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், 1 minus tan a அப்படியே வச்சு இங்கே ஒரு மைனஸை மட்டும் என்ன பண்ணுறேன், நான் காமன் நோட் பண்ணுறப்ப 1 minus tan a ன்னு வந்துடுது by tan a the whole square. இப்போ பாருங்கள், இப்போ 1 minus tan a 1 minus tan a கேன்சல் பண்ணிடலாமா, எஸ். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், மைனஸ் tan a the whole square. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், tan a ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் a. இப்போ ரிசல்ட்டு பாருங்கள், நமக்கு ரெண்டு ரிசல்ட் என்ன இருக்குது, சேமாக வந்திருக்கு. எல்ஹெச்எஸ்ஸையும் tan ஸ்கொயர் a கொண்டு வந்திருக்கோம், ஆர்ஹெச்எஸும் tan ஸ்கொயர் a எடுத்துருக்கோம். அப்போ நம்ம ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஹென்ஸ் ஷோட் LHS is equal to RHS, hence sold. Thank you students. நம்ம அடுத்த சம்க்குள்ள போகலாம். Dear students, சம் பாருங்க, if sin theta plus cos theta is equal to P, secant theta plus cosecant theta is equal to Q, then prove that Q into P square minus 1 that is equal to 2P. Right.
q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு 2p. நான் என்ன பண்ணுறேன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை மட்டும் எடுத்துக்கிறேன். நவ் p square minus 1. p square minus 1 means sin theta plus cos theta, that is p square. p square minus 1. p square minus 1. Right. Now sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta minus 1. p square minus 1 value என்ன வந்திருக்கு? நீ ஈக்குவல் பண்ண போட்டுக்கலாம். So, a plus b the whole square, a square plus b square plus 2ab minus 1. உங்களுக்கு தெரியும் sin square theta cos square theta value 1 plus 2 sin theta cos theta minus 1. இப்போ என்னாச்சு? 1 minus 1 cancel. So, 2 sin theta cos theta. அப்போ p square minus 1 value 2 sin theta cos theta. within bracket p square minus 1 மட்டும் நான் simplify பண்ணி 2 sin theta cos theta ன்னு வச்சிட்டேன். இப்போ p square minus 1 எதை மல்டிப்ளை பண்ணணும்? q left hand side. p square minus 1 எதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? q. ஸோ q ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? secant theta plus cosecant theta into p square minus 1 2 sin theta cos theta. சரி, நீங்கள் எழுதிக்கலாம் q into p square minus 1. q into p square minus 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? secant theta into 2 sin theta cos theta. 2 முன்னாடி போட்டுக்கலாமா? sin theta cos theta plus cosecant theta sin theta cos theta. 2 முன்னாடி போட்டுக்கலாமா? இப்போ என்னது பாருங்க, secant theta அதோட reciprocal cos theta இல்லையா? அப்போ secant cos என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். எப்படி கேன்சல் ஆகுது தெரியும் இல்லைங்களா? secant ஓட வேல்யூ 1 by cos into sin into cos into 2. உனக்கு புரியிருக்கா சொல்கிறேன்? ப்ளஸ் இங்கே வேணால் போட்டுக்கங்க 2 இன்ட்டு கொசிகன் டீட்டா எப்படி எழுதலாம்? 1 by sin theta இன்ட்டு sin theta இன்ட்டு cos theta. இப்போ கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிறது 2 sin theta ப்ளஸ் 2 cos theta. 2 sin theta ப்ளஸ் cos theta எப்படி காமன் அவுட் பண்ணோம்னா 2 இன்ட்டு sin theta ப்ளஸ் cos theta. பட் sin theta ப்ளஸ் cos theta என்னன்னு சொல்லியிருக்காங்க அவங்க? p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 எழுதி பின்னு போட்டுக்கிறோம். அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 எடுத்திருந்தோம். நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் ரைட் ஹேண்ட் சைடான 2p கிடைச்சிச்சு. ஸோ ஹேன்ஸ் ட்ரூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அன்புக்குரிய மாணவர்களே, நமக்கு இந்த வகுப்பில் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிஸ் டாபிக் எடுத்துட்டீங்க என்றால் அதில் இருக்கக்கூடிய ப்ரூவ் தட், ஷோ தட் டைப் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். இந்த சம்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறது, a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இப்படி என்று இருக்கக்கூடிய இயற்கணித முற்றொருமைகளை தான் நிறைய இடங்களில் பயன்படுத்தி வந்து கொண்டே இருக்கிறோம். அதேபோல் முக்கோணவியல் முற்றொருமைகளில் sin square theta + cos square theta = 1 என்ற முற்றொருமையானது அதிக இடத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்து கணக்குகளும் நன்கு விளங்கும், நன்கு புரிந்து கொள்வீர்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.